ஹாய் வியூவர்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் ட்ரோல்னு ஒரு படம் ஆல்ரெடி ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ அந்த படத்தோட பார்ட் 2 வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஸ்ட்ரீம் ஆனிச்சு. ட்ரோல் 1 கூட நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்காமல் போச்சுங்க. ஆனால் இந்த ட்ரோல் பார்ட் 2 வந்து அவ்வளோ போர் அடிக்குது, மொக்கையாக தாங்க படம் இருக்குது. ஸ்டோரினா ஒன்றுமே இல்லைங்க. இந்த பார்ட் 2ல் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்வேல ஒரு புது குரூப்பு வந்து ஒரு புது ட்ரோலை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரோல் வந்து பார்க்கறதுக்கு செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது, தூங்கிட்டு தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் நோரா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க போய் அதை எழுப்பி விட்ருவாங்க. கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. அந்த ட்ரோலை எழுப்பணும் ஒன்றுமே அது வந்து ஊருக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். மக்கள் எல்லாமே கொடூரமாக திங்க ஆரம்பிச்சிடுது. இப்போ இந்த ட்ரோலை தடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். தமிழ் டப்பிங்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. டைலாக்னா நல்லா தான் எழுதியிருக்காங்க. கிராஃபிக்ஸும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரோல் டிசைன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. முக்கியமாக இந்த படத்தில் அந்த ட்ரோல்னா என்ன, இந்த ட்ரோலை வந்து எப்படி வந்து கொன்னாங்கங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இந்த படத்தில் வந்து காட்டுவாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இல்லை. ட்ரெய்லர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா காட்டியிருந்தாங்க. நல்லா இருக்கும் போலே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் படம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைங்க. சரிப்பா, நான் ட்ரோல் 1 ஆல்ரெடி பார்த்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் டப்பில் இருக்குது, போனால் போது பார்த்து தொலைவோம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்னா எதுவுமே கிடையாது. இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.